இவர்களுடன் நான் சந்திரகலாயப்பன். பங்கராங் ரேபிட் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டு திட்டமாக விளங்கும். பிரதமர் அறிவிப்பு. எதிர்க்கட்சி மாநில மக்களும் மத்திய அரசாங்கத்தின் உதவியை பெற்று வருகின்றனர். ஜோஹர் கோத்தா திங்கி பங்கராங்கில் ரேபிட் எனும் எண்ணெய் பெட்ரோலிய ரசாயன சுத்திகரிப்பு ஒருங்கிணைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் 12,000 கோடி ரிங்கிட் முதலீடு செய்யப்படும். அந்த 6 ஆண்டு கால திட்டத்தில் பெட்ரோனாஸ் நிறுவனமும் தைவான் எண்ணெய் எரிவாயு நிறுவனமும் முதலீடு செய்யும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அறிவித்தார். இதனிடையே ஜோஹர் மாநில சுல்தானின் தலைமையிலான குழுவினர் 4 நாட்களுக்கு அம்மாநிலத்தை மோட்டார் சைக்கிள்களில் வலம் வர தொடங்கியுள்ளனர். தமது மாநிலத்தில் உள்ள பல்லின மக்களை நேரடியாக சந்தித்து நல்லுறவை வலுப்படுத்திக் கொள்ள அம்மாநில சுல்தான் எடுத்திருக்கும் முயற்சி வித்தியாசமானது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் பாராட்டியுள்ளார். பீனாங்கு மாநிலம் எதிர்க்கட்சியின் வசம் இருந்தாலும் அங்குள்ள இந்திய மக்களுக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து உதவிகள் செய்து வருவதாக மாய்கா தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீஜி பள்ளிவேல் தெரிவித்தார். அம்மாநிலத்தில் உள்ள அரசாங்க சார்பற்ற அமைப்புகளுக்கும் கோயில்களுக்கும் மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கும் 22,83,000 ரிங்கிட் நிதி அந்த உதவிகள் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு தொடக்கம் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மாய்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கட்சியின் புதிய வாக்காளர்களை அடையாளம் காண்பது அந்த நடவடிக்கைகளில் அடங்கும் என மாய்கா உதவித் தலைவர் டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார். நிலப்பிரச்சினையை எதிர்நோக்கும் தனியார் ஆலய நிர்வாகத்தினர் அரசாங்கம் நடத்தும் பேச்சுவார்த்தைகளின் போது இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என கூட்டரசு பிரதேச நகர்ப்புற நல்வாழ்வு துணை அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் கேட்டுக் கொண்டார். அரசாங்கத்தின் மேம்பாட்டு திட்டங்களில் இருக்கின்ற ஆலயங்கள் மாற்று இடம் பெற்றுக் கொள்ளும் சாத்தியங்கள் அதிகம் உள்ளன. மேம்பாட்டிற்கு வழிவிடும் வகையில் கோயில்களுக்கு ஏற்ற புதிய இடங்களை அடையாளம் காண்பதில் தனியார் ஆலய நிர்வாகத்தினர் ஒத்துழைக்க வேண்டும். அதன் வழியே கோயில்களுக்கு நிரந்தரமான மாற்று இடங்களை பெற்றுத்தர முடியும் என டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார். ஆலய நிர்வாகத்தினர் மாற்று இடத்திற்கோ அல்லது புதிய இடத்திற்கு குடிபெயர்வதற்குரிய சூழ்நிலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டால் அவர்களுக்கு மாற்று இடத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் செய்யக்கூடும். ஆனால் பிடிவாதமாக தொடர்ந்து அங்கேதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அது தனியார் நில உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்று அவர்களுடைய நடவடிக்கை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் ஆலயத்துடைய உரிமையாளர்கள் அதற்கேற்றவாறு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் வருடாபிஷேக உற்சவ திருவிழாவில் டாக்டர் எம் சரவணன் கலந்து கொண்டார். ஆலயத்தின் அடிப்படை வசதிக்காக பின்புறத்தில் உள்ள காலி இடத்தை ஆலயத்திற்கு வழங்கும்படி நிர்வாகத்தினர் தங்களின் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எதிர்வரும் காலங்களில் அந்த நிலத்தை ஆலயத்திற்கு பெற்றுத்தரும் முயற்சிகளை மாநகர் மன்றம் மேற்கொள்ளும் எனவும் கும்பாபிஷேகத்தின் போது ஆலயத்தின் திருப்பணிக்கு அரசு உதவி வழங்கும் எனவும் டாக்டர் எம் சரவணன் உறுதியளித்தார். அன்னையர் தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள சுமார் 10,000 தாய்மார்களுக்கு அன்னையர் தின வாழ்த்து அட்டைகளை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அனுப்பியுள்ளார். இந்நன்னாளில் நாட்டின் பிரதமரிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்ற பூரிப்பில் இவ்வாண்டின் அன்னையர் தினத்தை சம்பந்தப்பட்ட அன்னையர்கள் கொண்டாடுகிறார்கள். அன்பு, கருணை, தியாகம் ஆகிய பண்புகளின் மறு உருவமாக அன்னை திகழ்கிறார். அன்னையின் பெருமையை உணர்த்தவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையன்று அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. அது குறித்த சிறப்பு அங்கம் அடுத்து இடம்பெறுகிறது. இந்தோனேசியா சாலா மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான சுகோய் சூப்பர்ஜெட் 100 ரக விமானத்தின் கருப்பு பெட்டியையும் பதிவு கருவியையும் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்தோனேசிய அதிகாரிகளோடு சேர்ந்து 41 ரஷ்ய விசாரணை அதிகாரிகள் விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனுபவம் வாய்ந்த விமானி செலுத்திய விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது என்ற முக்கிய கேள்வியுடன் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விசாரணை குழுவினர் விமானம் விழுந்து சிதறிய கரடுமுரடான மலைப்பகுதியில் கருப்பு பெட்டி, பதிவு கருவி போன்ற ஆதாரங்களை தேடுகின்றனர். ரஷ்ய அதிகாரிகளின் விசாரணை படலம் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் தொடரும் வேளை இந்தோனேசிய அதிகாரிகள் விமானம் இறுதியாக கட்டுப்பாட்டு கோபுரத்தை தொடர்பு கொண்ட விவரத்தை பெற்றுள்ளனர். அதிகாரிகளோடு சேர்ந்து கடற்படை அதிகாரிகள், நிபுணத்துவம் பெற்ற மலை ஏரிகள் ஆகியோரும் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.
சாலா எரிமலை பகுதியின் அமைப்பும் வானிலையும் சவாலாக அமைந்திருப்பதால் கடற்படை அதிகாரிகளும் மலை எரிகளும் விசாரணை குழுவினருக்கு உதவியாக இங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விசாரணை பணிக்காக இன்னும் அதிகமான ரஷ்ய அதிகாரிகள் இந்தோனேசியாவுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு சொந்தமான சுக்கோய் சூப்பர்ஜெட் 100 ரக விமானம் கடந்த புதன்கிழமையன்று ஆற்றலை காண்பிப்பதற்கான விளம்பர நடவடிக்கைக்காக பயணத்தை மேற்கொண்டிருந்த சமயத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இத்துயர சம்பவத்தில் விமானத்தில் இருந்த 45 பேரும் உயிரிழந்தனர். இதற்கிடையில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பயணிகளின் சடலத்தை அடையாளம் காண்பதற்கு 60 தடயவியல் நிபுணர்கள் மரபணு சோதனையை மேற்கொள்ளவிருக்கின்றனர். தாய்லாந்து யாசோத்தோனில் மழைக்காலத்தை வரவேற்கும் வகையில் மக்கள் சொந்த தயாரிப்பிலான ராக்கெட்டுகளை வானில் பாய்ச்சினர். கிம்மாவின் ஒத்துழைப்போடு யாக்கின் எனப்படும் தேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு அறவாரியம் அரசாங்க தேர்வுகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 175 மாணவர்களுக்கு ரொக்கம், சான்றிதழ், நினைவு பரிசு ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தது. பரிசுகளை கிம்மாவின் தேசிய தலைவர் செனட்டர் டத்தோ சைட் இப்ராஹிம் பின் காடீர் வழங்கினார். ஸ்லாங்கூர் பொட்டாலிஞ்சாவில் உள்ள SSVP செயின்ட் வின்சென்ட் டி பால் தேவாலயத்தின் சமூக நல இயக்கம் 50வது நிறைவாண்டை கொண்டாடியது. அந்த நிகழ்வில் அவ்வியக்கம் பராமரித்து வரும் ஏழை சிறுவர்களின் கல்வி நலனுக்காக நிதி திரட்டும் அங்கமும் இடம்பெற்றது. ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் தெலுங்கு சமூக நலச் சங்கம் தனது முதலாவது நந்தன புத்தாண்டு கலை நிகழ்ச்சியை நேற்றிரவு பிரம்மாண்டமான முறையில் அரங்கேற்றியது. ஸ்லாங்கூர் பொட்டாலிஞ்சயா சிவிக் மையத்தில் நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் தொழில்துறை மூலப்பொருள் துறை அமைச்சர் டத்தோ ஹம்சா ஜைனுடீன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். எண்ணங்கள் ஒரு கதையை சொல்லும் எனும் கருப்பொருளில் இந்தியாவின் சிறந்த ஓவியர்களுள் ஒருவரான நரேந்தர் ரெட்டி தனது 44 ஓவியங்களை கண்காட்சியில் வைத்துள்ளார். மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் இந்திய பண்பாட்டு பிரிவு அக்கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மனிதர் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட இசைக்கு மயங்காதவர்கள் இந்த உலகில் உண்டா? அதிலும் வயலின் இசை மனித உணர்வுகளின் ஊற்றாக இருக்கிறது என்பதை யாரால் மறுக்க முடியும்? அத்தகைய உணர்வுபூர்வமான வயலின் இசை படைப்பை நாதம் மியூசிக்கல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் மாணவர்கள் படைத்து பலரின் கரவோசையை பெற்றனர். ஸ்பெயினில் நடைபெறும் மேட்ரிட் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் செர்பியாவின் யாங்கோ திப்சாராவிச்சை வென்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இந்த நிலையில் ஃபெடரர் இறுதியாட்டத்தில் வெற்றி பெற்றால் ரஃபேல் நடாலை பின்னுக்கு தள்ளி உலகின் 2ஆம் நிலை ஆட்டக்காரராக தரவரிசையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார். மேட்ரிட் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் மற்றொரு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் உலகின் 6ஆம் நிலை ஆட்டக்காரரான தாமஸ் பெடிச் வெற்றி பெற்றார். இச்சுற்றில் அவர் அர்ஜென்டினாவின் யுவான் மார்டின் போட்ரோவிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொண்டார். 2 செட்களிலுமே தோல்வியா வெற்றியா என்ற நிலை நீடித்த வேளை இறுதி சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்ற வேட்கையோடு இருவரும் போராடினர். இறுதியில் 2 செட்களிலும் 7-6 எனும் புள்ளிகளில் பெடிச் டெல் போட்ரோவை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். வயலின் இசை வாத்தியம் இன்றைய நமது செய்தி அறிக்கையை நிறைவு செய்து வைக்கின்றது. விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.